இந்த பரந்தூர் விமான நிலையத்தினுடைய ஒரு உண்மையான ஸ்டோரி. இதுல வந்து எந்த அரசியல் பேக்ரவுண்டும் இல்லை, எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த ஒரு தவறான கருத்தும் இல்லை. பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி ஒரு உண்மையான ஒரு விஷயத்த வந்து நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நம்ம பகிர்ந்துக்க போறோம். இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து முடிக்கும் பொழுது பரந்தூர் விமான நிலையம் ஏன் அமைக்கப்படுகிறது, இது தேவைதானா தேவையில்லையா அப்படின்றது எல்லாமே உங்களுடைய பொறுப்புல ஒப்படைச்சிடறோம். ஆனா இதோட உண்மையான வரலாறு என்னன்றது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். 2014 பிரதமர் மோடி வந்து பதவி ஏற்கிறார். 2014 16 வரைக்கும் புரட்சித்தலைவி அம்மாவுடைய ஆட்சி நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் எந்த மத்திய அரசின், நான் சொல்றது வந்து வெறும் ஏர்போர்ட்டோ பஸ்ஸோ எதுவுமே இல்லை. 2016 அம்மா மறைவுக்கு முன் நம்ம கலைஞர் ஐயா இருக்கும் போதெல்லாம் வந்து மத்திய அரசினுடைய எல்லா திட்டங்களும் வந்து தமிழ்நாட்டில் வந்து சேர்ந்துரும். ஆனா புரட்சித்தலைவி அம்மா இருக்கும் போது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா எந்த விஷயம் தேவையோ அது அவங்களுடைய அப்ரூவல் இல்லாம, நல்லா நீங்க நோட் பண்ணிக்கணும், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு மத்திய அரசின் விஷயமும் வந்து தமிழ்நாட்டில் வந்து டச் கூட பண்ண முடியாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் அப்ரூவல் அவங்க தான் கொடுக்கணும். அவங்க கொடுக்குறவங்க ஏத்துக்கலாம் மாட்டாங்க. இது அவங்களுடைய அவங்களுடைய ஒரு மென்டாலிட்டி. அவங்க வந்து எந்த காரணத்தை கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க சொல்றதுதான் தமிழ்நாடு கேட்கணும், மத்திய அரசும் கேட்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையோட தமிழ்நாட்டை ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோட ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு நடுவில் இருந்த திரு கலைஞர் மற்றும் திரு திமுக அரசாங்கம் வந்து நடுவில் மத்திய அரசோட எப்பவுமே ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு இருந்து. இது வந்து வரலாறு. அந்த வகையில பார்க்கும்போது நம்ம இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, 1990 காலகட்டத்துல வந்து ஹுண்டாய் நிறுவனம் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து தன்னுடைய நிறுவனத்தை தொடங்குது. 1990 வந்து நம்முடைய தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த முதல்வர் யாரா திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவரோட ஆட்சி காலத்துலதான் முத ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து, ஸ்ரீபெரும்புதூர்னா உங்களுக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய எலக்ட்ரானிக், அதனுடைய ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அந்த மாதிரி அது ஒரு எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு மிக முக்கியமான பகுதி ஸ்ரீபெரும்புதூர். எல்லாருக்கும் தெரியுது, இதான் நான் சொல்றேன். இது 1990 காலகட்டத்துல ஹுண்டாய் உள்ள வருது. 1998 அது அம்மா 91-96 பெரிய எக்ஸ்பென்ஷன் ஒன்றும் கிடையாது. ஆனா 96 2001 ஆட்சி காலத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமான கம்பெனி, அதாவது சாம்சங், அப்புறம் வந்து ஃபாக்ஸ்கான், அப்புறம் வந்து நம்முடைய சைன் கோபின் அப்படின்ற பல கம்பெனி வந்து ஸ்ரீபெரும்புதூரை சுத்தி படையெடுக்குது. அந்த சுத்தி படையெடுக்கப்பட்ட காலத்துல மறுபடியும் 2001 2006 அம்மாவோட ஆட்சி. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இத்தனை கம்பெனி வரும்போது நம்ம அது கூட ஒத்துழைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துழைப்பு பண்றாங்க. கிட்டத்தட்ட 2011 அந்த 10 வருஷத்துக்குள்ள 10-12 வருஷத்துக்குள்ள அதிகமான கம்பெனிகள் வந்து அங்க 2008 காலகட்டத்தில் மறுபடியும் நம்மளுடைய டிஎம்கே கவர்மெண்ட் வரும்போது அந்த ஸ்ரீபெரும்புதூர் பகுதியை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ற ஒரு கண்ட்ரோல் எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற பல நிலங்களை வந்து ஆக்கிரமிச்சு நம்ம சிப்காட் மூலயமா பல கம்பெனிகள் உருவாக வழிவகை செய்யறாங்க. அதாவது அந்த அந்த காலகட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 1996 இருந்து 2011 வரைக்கும் அந்த 15 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேட 10 வருஷம் ஆட்சி இருந்தது. அதுல அதிகமான, அதாவது நீங்க சொல்றது வந்து நம்ம வெறும் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் சொல்ல, இண்டஸ்ட்ரி, அப்புறம் வந்து நம்ம ஐடி கம்பெனிஸ், அப்புறம் வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாடே வந்து வேற ஒரு லெவல்ல மாறின காலம் வந்து அந்த 15 வருஷம் 20 வருஷம் கிட்டத்தட்ட அந்த அம்மாவுடைய கலைஞரோட ஆட்சி. அதுவும் அதிகமா டிஎம்கேட கவர்மெண்ட்ல அது அதிகமா, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட், அப்புறம் பிஜேபியோட வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் ரொம்ப ஒத்துமையா இருந்ததால அதிகமான கம்பெனி வந்து சேருது. அப்பதான் இந்த 2வது ஏர்போர்ட்டுக்கான ஒரு சூழல் ஏற்படுது. இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எங்கெல்லாம் வந்து அதிகமான இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சி இருக்கோ அங்க எல்லாமே வந்து நல்ல துறைமுகம் ஏர்போர்ட்டும் வேணும். இப்போ நம்ம ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு 3-4 நம்ம ஒரு இடம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பெங்களூர்ல வந்து ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, பெங்களூர்ல வந்து ஏர்போர்ட், அப்புறம் ஹைதராபாத், அப்புறம் வந்து நம்முடைய சில விஷயங்கள் கொச்சின், சில விஷயங்கள்லாம் வந்து சொல்றாங்க. அதுல பெங்களூர், ஹைதராபாத், சென்னை இந்த 3 தான் வந்து ஹெவி காம்படிஷன் நம்முடைய சவுத் இந்தியால. அதுல பாத்தீங்கன்னா பெங்களூர்ல கடல் கிடையாது, ஹைதராபாத்லயும் கடல் கிடையாது, சென்னையில தான் கடல் இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றது வந்து அந்த இண்டஸ்ட்ரி வச்சவங்க தான் தெரியும். அப்ப அந்த கடல் உள்ள ஒரு துறைமுகம், கடல் கொண்ட ஒரு மாநிலம் வந்து, அதுவும் ஒரு ஒரு நகரம் வந்து சென்னை. அப்ப அந்த சென்னைக்கு அருகாமையில் வந்து ஸ்ரீபெரும்புதூர். இப்ப ஸ்ரீபெரும்புதூர்னா நீங்க வந்து சென்னை வாசிகள் ரொம்ப நல்லா தெரியும். சென்னையில இருந்து நீங்க ஸ்ரீபெரும்புதூர் போறதுக்கு அதிகமான வழித்தடங்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு எல்லா அரசாங்கம், இன்ஸ்பைட் ஆஃப் டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாம
எல்லா அரசாங்கமே வந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்து அதிகமான பஸ் போக்குவரத்துக்கு பஸ் போக்குவரத்து அதிகமான வாகன போக்குவரத்து தரை வழி சாலை வந்து ரொம்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ரயில்வே கூட அதிகமா இருக்கு. அப்ப அந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ள வந்து அதிகமான மக்களை உள்ள போனாதான் அதிகமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். அங்கிருந்து வெறும் வேலை வாய்ப்பு இல்லாம அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற வந்து தொழில்துறை நிறுவனம் வந்து அதிகரிச்சு ஒரு பெரிய ஒரு 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 இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கின்றது வேற விஷயம் தமிழ்நாட்டுல. அதுவும் இந்த மாதிரியான விஷயம் நம்ம ஏர்போர்ட்டை பத்தி பேசவே இல்லை, பரந்தூர் ஏர்போர்ட்டை பத்தி நம்ம பேசவே இல்லை. நம்ம பேசுறது எல்லாமே பரந்தூர் ஏர்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி ஏன் அந்த ஏரியா வந்து செலக்ட் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம பேசுறோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயம் பத்தி சென்னை டு ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவாச்சத்திரம் அந்த மாதிரியான பகுதிகள் வந்து ஒரு பலமான ஒரு இண்டஸ்ட்ரியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா ஏற்படுது. அங்க இருந்து நீங்க விஷயம் பொதுவா தெரியும், ஃபாரினுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து துறைமுகம் இருக்கோ அதே அளவுக்கு நம்முடைய விமான போக்குவரத்தும் விமானன்றது உடனே போறது, கப்பல்ன்றது பொறுமையா போறது. ஸோ விமான போக்குவரத்துலயும் வந்து கார்கோஸ்னா இந்த சரக்கு போக்குவரத்து தேவை. அதே மாதிரி கப்பலிலையும் வந்து சரக்கு போக்குவரத்து தேவை. அப்ப இப்ப இருக்கிற நம்ம கப்பல் போகுது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்ப கப்பல் போக்குவரத்து எப்படி போகும் அப்படின்னா, நீ ஸ்ரீபெரும்புதூர்ல இல்ல, நீ வந்து எந்த ஊர்ல எடுத்துன்னு போய் நீ இண்டஸ்ட்ரி போட்டாலும் அங்க இருந்து நீ கப்பல் அனுப்பினா நீ கண்டிப்பா நீ வந்து துறைமுகத்துக்கு வந்துதான் ஆகணும். அதுக்கு வேற ரூட்டே கிடையாது. அங்கேயே நீ துறைமுகத்துல ஏற்படுத்த முடியாது. அப்ப நீங்க ஸ்ரீபெரும்புதூர்ல போட்டாலும் சரி, இல்ல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போட்டாலும் சரி, ஒரு கடல் வழி மார்க்கமா நீங்க வந்து ஒரு பொருளை வந்து இன்னொரு ஊருக்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்க அங்க இருந்து தரை வழியாவோ இல்லைன்னா ரயில்வே மூலமா தான் அனுப்ப முடியும். ஸோ ரயில்வே வந்து எல்லா இடத்துலயும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸ்ரீபெரும்புதூர் டெவலப் ஆனவுடனே அங்க இருக்கக்கூடிய மதுரவாயில் புறவழிச்சாலை, அப்புறமா இது போட்டிருக்க அந்த எண்ணூர் டு வண்டலூர் புறவழிச்சாலை எல்லா பக்கமா நீங்க போனா ஸ்ரீபெரும்புதூர் ரொம்ப ஈஸியா நீங்க வந்து அடைஞ்சிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வாகன போக்குவரத்து ரெடி பண்ணும்போது அந்த பொருள்கள் எல்லாமே ஈஸியா வந்து ஏர்போர்ட்டை வந்து சென்றடைறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. இப்போ அது கூட வந்து என்ன பண்றாங்கன்னா, மதுரவாயில் பறக்கும் சாலை மூலயமா வந்து பாத்தீங்கன்னா துறைமுகம் டு மதுரவாயில் பறக்கும் வழி சாலை ஒண்ணு இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு. அது ஏற்கனவே அதுவும் திமுக கவர்மெண்ட்ல போடப்பட்டது, 2008 போடப்பட்டது. அது அதையுமே அம்மா வந்து ஒரு 5 வருஷம் ஹோல்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இப்ப ரொம்ப மும்முரமா வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ தாவேகா அரசை வந்து அதை வந்து நிறுத்தல, அதை நம்ம பாராட்டலாம். ஸோ அந்த வகையில அந்த அந்த பறக்கும் சாலை வந்து ரொம்ப வேகமா நடைபெற்று இருக்கு. திமுக ஆட்சி ட்ரை பண்ணாங்க, ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபண்ட் வந்து அலோகேட் ஆகல. இப்போ அலோகேட் ஆகி நடந்துட்டு இருக்கு, வேகமா நடந்துட்டு இருக்கு. அந்த சாலை நம்ம போடும்போது துறைமுகத்துல இருந்து நம்ம ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் போறதுக்கான அந்த தரை வழி போக்குவரத்தும் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே நீங்க செட்டிங் பாருங்க. இப்போ டெவலப் ஆனது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஐடி கம்பெனிஸ் ஃபுல்லாவே இந்த பக்கமா ஸ்ரீபெரும்புதூர் இருந்து அப்படியே சரௌண்டிங் அப்படியே பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம், அப்புறம் வந்து நம்மளுடைய இந்த ஈசிஆர், ஓஎம்ஆர் அங்கெல்லாம் வந்து வெறும் கம்பெனிஸ் இவங்க மட்டும்தான், ஐடி கம்பெனிஸ் மட்டும் தான். அவங்க அங்க வந்து டிராவல் பண்றது அவங்க வந்து மேன் தான். அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்கோவோட சரக்கு வந்து எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. மேன் தான் டிராவல் பண்ணும், ஹியூமன் தான் டிராவல் பண்ணும். ஸோ அவங்களுக்கு வந்து மீனமாக ஏர்போர்ட் ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். அவங்க அங்க இருந்து நம்ம ஐடி கம்பெனி எல்லாருமே வந்து இங்க ஏறி இப்படி ஈஸியா போயிட்டு ஈஸியா வந்துடலாம். அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நம்ம பொருள்களை சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணணும்னா தான் அங்க பிரச்சனையாகுது. அதுக்கு 2 விஷயம் தேவை, 3 விஷயம் தேவை. அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணா 2 விஷயம் தான் தேவை. ஒண்ணு கடல் வழி மார்க்கம், இன்னொன்று வந்து வான்வழி மார்க்கம். கடல் வழி மார்க்கம்னா அது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், துறைமுகத்துக்கு போறது. இப்ப வான்வழி மார்க்கம் வேணும். அப்ப அந்த வான்வழி மார்க்கம் நம்ம போறதா இருந்து அப்படின்னு சொன்னா அப்போ அந்த ஸ்ரீபெரும்புதூரை சுத்தி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஏர்போர்ட் கட்டணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. இதுதான் இதுக்கப்புறம் தான் நம்ம பரந்தூருக்கே வரோம். ஸோ இது கிட்டத்தட்ட 2008 இருந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் அதிகமா வந்து எக்ஸ்பேண்ட் ஆன உடனே அது ஆல்ரெடி 1990ஸ்லயே அது 90, 95 அந்த 2000 காலகட்டங்கள்லயே வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல வரக்கூடிய கம்பெனிகளுக்கு வந்து என்ன சொல்லி அந்த ஏரியால வர வைக்கிறாங்க. இப்போ அடுத்த சப்ஜெக்ட் நம்ம போவோம். இப்ப ஹைதராபாத் சில கம்பெனி போகுது, சில கம்பெனி பெங்களூர் போகுது, சில கம்பெனி வெளில போகுது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப ஒரு கம்பெனி தமிழ்நாட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பேசுனா, இங்க பாருங்க இந்த இடத்துல ஏர்போர்ட் வருது, இந்த இடத்துல இந்த ரோடு வருது, இந்த இடத்துல வந்து இங்க துறைமுகம் வருது, நீங்க இங்க இந்த கம்பெனி நீங்க பண்ணீங்கன்னா இத்தனை பேருக்கு வேலை கொடுக்கலாம், இவ்வளவு பேருக்கு கிடைக்கும், இங்க இருந்து ஈஸியா வந்து டிராவல் பண்ணலாம், பல வாக்குறுதிகளை கொடுத்தா ஒரு பெரிய கம்பெனி உள்ள வரைக்கிறாங்க. அந்த கம்பெனி தமிழ்நாட்டுல வரணுமா வேணாமா ஒரு பெரிய ஒரு கான்ட்ராவர்சி இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சீமான் சொல்வதை போல, திரு சீமான் அவர்கள் சொல்வதை போல நம்ம கிட்ட இருக்கிற அந்த ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பொருளாதார வளர்ச்சி அடையணும், ஃபாரினை டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்றது எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதே வேளையில வந்து இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாரும் நம்ம புறந்தள்ள முடியும், எல்லாருக்கும் ஒரே எண்ணம் இருக்காது. இந்த எண்ணம் கொண்ட இண்டஸ்ட்ரியல்ஸ் எண்ணம் கொண்ட பல பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அவங்கள பத்தி நம்ம பேசணும், நம்மளை பத்தி பேசலாம், அதுல உடன்பாடு எனக்கு இல்லை. இருந்தாலும் அந்த மாதிரியான விஷயங்களை நம்பி இருக்கக்கூடிய தொழில்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த விஷயம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் சொல்லிதான் கம்பெனி உள்ள எடுத்துட்டு வராங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாம் ஒரு 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 கஷ்டப்படாம இவங்களுக்கு வந்து ஒரு ஏர்போர்ட் கட்டணும்.
மற்றபடி நம்ம ஆல்ரெடி சொன்னோம், தரை வழி எப்படி எடுத்துட்டு போறாங்க, கிட்டத்தட்ட ஸ்ரீபெரும்புதூர் அந்த முக்கியமான ஏரியாக்கு எப்படி எடுத்துட்டு போறாங்க உங்களுக்கு சொல்லிட்டேன். ரயில்வே சொல்லிட்டு இப்ப மெட்ரோ கூட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பூந்தமல்லியில இருந்து சுங்குவாச்சத்திரம் வரைக்கும் போறதுக்கு பரந்தூர் மூலியமா போற அளவுக்கு வந்து மெட்ரோ வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும், நீங்க உங்களுடைய இதுல நீங்க கூகுள் அடிச்சு பார்த்தாலே தெரியும். அப்ப அப்படி போகும்போது பரந்தூரை டச் பண்ணி போற மாதிரி டைரக்டா பூந்தமல்லி சுங்குவாச்சத்திரம் ஒண்ணு, பூந்தமல்லி டு பரந்தூர் போற மாதிரி ஒரு பிளான். ஆனா பூந்தமல்லி டு பரந்தூர் பிளானுக்கு இன்னும் எந்த ஸ்டார்டிங் பாயிண்டா நடக்கலன்னா பூந்தமல்லி டு சுங்குவாச்சத்திரத்துக்கு வந்து இப்ப பிளான் நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா வகையிலுமே அந்த ஸ்ரீபெரும்புதூர் ஒரு மெயின் ஆக்குறாங்க. மெயின் ஆக்கும் போது அது வந்து வெறும் பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு மட்டும் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரி எல்லா வேலையாட்கள் எல்லாருமே ரொம்ப ஈஸியா டிராவல் பண்ணாதான் அங்க அதிகமான கம்பெனிகள் வரும்ன்ற ஒரு எண்ணம் தான். சரி, இவ்வளவு ஆயிடுச்சு. இப்போ ஏர்போர்ட் கட்டணும், லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப இருக்கிற டிஸ்பியூட்டுக்கு வந்துருக்கிறோம். இப்ப இந்த ஏர்போர்ட் கட்ட ஆரம்பிச்சுன்னா டைரக்டா எடுத்தோன்னா பரந்தூருக்கு போயிட்டாங்கன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம இந்த மாதிரி செய்யவும் முடியாது. கிட்டத்தட்ட 12 இடங்களை வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ஏர்போர்ட் கட்டுறோம் நீங்க நினைச்ச மாதிரி நம்ம நாளைக்கு போய் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல அது கட்ட முடியாது. எந்த ஒரு பொருளும் வந்து ஸ்டேட்டுக்குள்ளேயே சுத்தும் போது அது ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல் வந்தது. எந்த ஒரு பொருளும் இந்தியாக்குள்ளேயே சுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னா அது இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட வந்தது. எந்த ஒரு பொருளும் இந்தியாவை தவிர மற்ற நாடுகள்லாம் போகும்போது அது எவ்வளவு பெரிய ஒரு உங்களுக்கு தெரியும். அது அத்தாரிட்டி வந்து அதுக்கு வந்து ஒரு இஷ்யூ வந்து எப்படி வரும், அதுக்கு வந்து எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷன் போடுவாங்க, எப்படி வந்து ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இன்டர்நேஷனல் லெவலுக்கு ஒரு விஷயம் போகுது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடத்த வந்து இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கேக்குது ஒரு ஏர்போர்ட் வேணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஏர்போர்ட் வேணும்னு சொல்லி கேட்காது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஏர்போர்ட் வேணும்னு சொல்லி கேக்குது. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, எதுக்கு யூஸ் பண்ண போறீங்க, இந்த மாதிரி கார்கோ பண்றதுக்கு, ஹியூமன் போறதுக்கு, ரெண்டுமே மேன் பவர் ரெண்டுமே போகணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நீங்க எத்தனை ஏக்கர் உங்களால வந்து ரெடி பண்ண முடியாது. வந்து கிரீன்ஃபீல்டு இது சொல்றாங்க, கிரீன்ஃபீல்டு நம்முடைய விமான நிலையம் சொல்றாங்க, பசுமை வழி விமான நிலையம்னு சொல்லி சொல்றாங்க. அது அப்புறம் அதனுடைய பேர்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தா கூட அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நீங்க சொல்லுங்கன்னும் போது ஒரு 12 இடத்த ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அந்த 12 இடத்துல 4 இடத்த வந்து என்ன பண்றாங்க, அதாவது பன்னூர், பரந்தூர், அப்புறம் வந்து திருப்போரூர், அப்புறம் இன்னொரு இடம் வந்து படாலம் நினைக்கிறேன். நம்ம 4 இடத்த வந்து சூஸ் பண்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட். 4 இடத்துல என்ன ஒரு இடத்துக்கு வந்து அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்போ என்ன பண்ணா அதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கும், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஒன்று இருக்கும். அவங்க வந்து என்ன பாக்குறாங்க, எல்லா இடத்தையும் பார்த்துட்டு நீங்க கொடுத்த 4 இடத்துல பரந்தூர் அப்படின்ற இடம் தான் வந்து பல விஷயங்களுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து 3 காரணம் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் கெப்பாசிட்டி. எக்ஸ்பேன்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்னா இப்ப இந்த ஏர்போர்ட் இருந்தா கூட ஃபியூச்சர்ல இந்த இந்த ஒரு விமான நிலையத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க மேற்கூறிய மேலும் 3 இடத்துல வந்து இந்த விமான நிலையத்தை அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு இது கிடையாது, இடங்கள்லாம் கிடையாது. ஆனா இந்த இடத்துல வந்து டெவலப் பண்ணலாம். அதனால ஒரு பாயிண்ட் இதுல இந்த இடத்துல நீங்க நம்மளுடைய பரந்தூரை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா அதர் ஏர்கிராஃப்ட், அதாவது நீங்க என்னன்னா இப்ப நம்ம நீங்க மீனம்பாக்கத்துல நீங்க ஏர்கிராஃப்ட்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்மியோட ஏர்கிராஃப்ட் இருக்கும். அந்த மாதிரி 2-3 பக்கத்துல இப்ப நீங்க சொல்லுவீங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாப் இன்னொரு பஸ் ஸ்டாப் பார்த்தா எவ்வளவு பிரச்சனை வரும். அந்த மாதிரி அது இல்லாம பக்கத்துல எதுவுமே குறுகிய அளவில் வந்து வேற ஏர்கிராஃப்ட் விமானங்கள் பறக்கக்கூடிய இடங்கள் இல்லாம இருக்கு. அதனால நம்ம வந்து பரந்தூரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்ன முக்கியமான விஷயம் சொல்றாங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு இந்த சுத்தி வந்து ஒரு பெரிய விஷயங்கள். நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏர்போர்ட் இருக்கு, மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்கு, அதை சுத்தி அவ்வளவு பெரிய ஏரியா இருக்கும், பெரிய பெரிய லே அவுட் எல்லாம் போட்டு அந்த இடத்துல வந்து அந்த விமான நிலையம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தங்க வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள், விமான நிலையத்தை சம்பந்தப்பட்ட அந்த கார்கோ செட் பண்றது, அதாவது அந்த குடோன் செட் பண்றது, அது மாதிரிலாம் செட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து நம்ம பரந்தூர்ல சுத்தி நம்மளுக்கு கிடைக்கும், மற்ற இடத்துல கிடைக்காது. சில காரணங்கள என்ன பண்றாங்கன்னா அந்த பரந்தூரை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சூஸ் பண்ணி நீங்க கொடுத்த 4 இடத்துல இந்த இடத்த நாங்க சூஸ் பண்றோம், இதுல நீங்க வந்து விமான நிலையம் அமைங்க அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுக்குறாங்க. அந்த அப்ரூவல் கொடுக்கறதுல சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதை பத்தி இப்ப வந்து நம்முடைய தாவேக்காவோட திரு விஜய் அவர் வந்து சொல்றாரு, இது பல வருஷமா போயிட்டு இருக்கிற விஷயம் தான். ஆனா இது எப்ப கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா 2008 நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதிமுக ஆட்சியில தான் இந்த 4 இடம் எடுத்து போய் காட்டப்பட்டது. இது இந்த 4 இடத்த காட்டுனதுல திமுகவுக்கு எந்த பங்குமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 4 இடத்துல 2022ல தமிழக அரசுக்கு வந்து என்ன பண்றாங்க, இந்த இடத்தை சூஸ் பண்ணி அந்த இடத்துக்கான ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துடுறாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பரந்தூருக்கு சூஸ் பண்ணிட்டு நீங்க பரந்தூரை வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணி ஏர்போர்ட் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இப்போ 2022க்கு அப்புறம் தான் அப்ப திமுக ஆட்சி. அவங்க சென்ற ஆட்சியில இருந்து தொடங்கிய பணியை தொடர்ந்து செய்யறாங்க. இது அரசாங்கம் தொடர்ந்து செய்கிற வேலை. இதுல இங்க இருந்துதான் வந்து தாவேக்காவுடைய அந்த தவறான அணுகுமுறை வந்து பலரால வந்து
வெறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். நம்ம பேசினாலே தாவேக்காக்கு எதிராக பேசல, பரந்தூர் விமான நிலையத்தை கேன்சல் பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அந்த கிராமத்து மக்களுக்கு, எந்த மாற்று கருத்து. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த விஷயத்துக்காக வந்து விவசாயிகள் அதிகமா போராடி இருக்கிறாங்க. ஆனா சொல்லக்கூடிய காரணங்கள் சரியா இருக்கா அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அந்த வழிகள் வந்து ஒரு அரசாங்கம் வந்து எல்லாருமே மக்களுக்கு தீமை செய்வது அரசாங்கம் இல்ல, எல்லா அரசாங்கம் மக்களுக்கு ஏதோ நன்மை செய்யணும். அங்கங்க அந்த அந்த நன்மையில ஒரு சில விஷயம் வந்து லஞ்ச லாவணம் இருக்குமே தவிர மக்களுக்கு தீமை செய்யணும்னு எந்த அரசாங்கம் எப்பயுமே முயற்சி பண்ணது கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய தாவேக்காவும் அதற்கான முயற்சி பண்ணல. ஆனா அது எடுக்கக்கூடிய அந்த பாலிசி டிசிஷன் வந்து நம்மளே வளர்ச்சி அடை செய்யறதா அல்லது வீழ்ச்சி அடை செய்யறதா அப்படின்னு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் 4791 ஏக்கர்ல ஆரம்பிச்ச இந்த ஒர்க் வந்து 5846 வரைக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஃபைனல் பண்றாங்க. அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1972 ஏக்கர் வந்து கவர்மெண்ட் இது. சோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. மிச்சம் இருக்கக்கூடிய 3874 ஏக்கர் தான் அங்க இருக்கக்கூடிய 13 கிராமங்களை உள்ளடக்கியது அந்த 3874 ஏக்கர் நிலம். இந்த 1972 ஏக்கர் இருக்கிறதுல நம்ம அரசு புறம்போக்கு அதுல கிட்டத்தட்ட 1550 ஏக்கர் லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ், நீர்பிடிப்பு பகுதிகள் சொல்லுவாங்க. அங்க ஏரி இருக்கும், வரக்கூடிய அந்த சதுப்பு நிலங்கள்லாம் இருக்கும். அது எல்லாமே 1550 ஏக்கர். இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த ஏர்போர்ட் வந்து நிறுவலாமா அப்படின்றதான் இப்ப மிக முக்கியமான கொஸ்டின். அதுதான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சட்ட சிக்கலை வந்து இந்த ஏர்போர்ட் நிறுவனத்துக்கு ஏற்பட்டுச்சு. அது இன்னும் அது வந்து பெண்டிங்ல தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சதுப்பு நம்ம ஏர்போர்ட் கட்டும் போது ஃபியூச்சர்ல அது இறங்கிடும். அந்த அந்த இடம் வந்து இறங்கிடும், ஒரு மென்மையான ஒரு பகுதியை கொண்டதுன்றதுனால ஏர் ஃப்ரண்ட் போகும்போது இறங்கின பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும். அதனால அந்த அந்த விஷயம் வந்து எதிர்ப்பான ஒரு விஷயமான எதிர்ப்பாளர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த 3874 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 1800 ஏக்கர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி அரசாங்கம் பணம் கொடுத்து, பணம்னா அவங்க கொடுத்து பணம் இல்ல, நம்ம கொடுத்த வரி பணத்தை மொத்தத்தையும் கொடுத்து அந்த மக்கள்கிட்ட இருந்து அந்த இடத்த வந்து என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க. சரி, இப்ப இங்க ஏர்போர்ட் வந்தா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த ஏர்போர்ட் வந்ததுன்னா அந்த இடமே சுத்தி அங்க இருக்கக்கூடிய எல்லா இடமும் டெவலப் ஆயிடும். அந்த ஏர்போர்ட்டை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள், அங்க போற டிராவல் பண்ற இடங்கள், இப்ப மீனம்பாக்கம் எப்படி ஒரு காலத்துல எப்படி இருந்து உங்களுக்கு அப்ப இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் மீனம்பாக்கம் வந்து எப்படி இருந்தது. அது இங்க இருந்து போகும்போது பாத்தீங்கன்னா நம்முடைய அசோக் நகர், அதாவது கிட்டத்தட்ட உதயம் தேட்டருக்கு அப்புறம் பார்த்தா வெறும் காடு மாதிரி தான் இருக்கும். ஆள் நடமாட்டமே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அந்த நாங்க பரங்கிமல்ல இருந்து மேல இருந்து பார்ப்போம் ஏரோப்ளேன் இறங்குறது ஏறுறத, அந்த மாதிரி பார்த்த இடமா இன்னைக்கு அந்த மீனம்பாக்கம் இன்னைக்கு அந்த மீனம்பாக்கத்துல லெவல் எங்கேயோ போயிடுச்சு. அதே போல ஒரு 30-40 வருஷம் கழிச்சு இந்த இடம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருந்தா அந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிடும். அந்த 13 கிராமங்கள் வந்து பாதிக்கப்படும் எந்த மாற்று கருத்து கூட நம்ம கடுமையா எதிர்க்கிறோம். ஒருவேளை அது வந்திருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த 13 கிராமங்கள் ஒரு இழப்பால கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து ஒரு பெரிய டெவலப் ஆயிருக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அது இன்னைக்கு முடிக்கப்பட்டு விட்டதா அல்ல நிறுத்தப்படுமா அப்படின்னு அப்புறமான விஷயம். ஆனா அதையுமே வந்து நம்ம வந்து ஒரு கன்சிடரேஷன் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அப்படின்னு நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ இந்த 1800 ஏக்கரை தவிர அது வந்து கிட்டத்தட்ட 47% சொல்றாங்க. நம்ம நிர்மல்குமார் சொல்லும் போது அது எப்படின்னா, அந்த 3847 ஏக்கர்ல 48% வந்து இன்னும் வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து பணம் கொடுத்து வாங்கியாச்சு. அது 3 பங்கு 4 பங்கு பணம் கொடுத்தா வாங்கியிருப்பாங்க அரசாங்கம் ஜெனரலா. ஆனா அது என்ன ப்ரொபோஷன்ல வாங்கினாங்கன்னு தெரியல. பணமும் சென்று அடைந்து விட்டதா சொல்றாங்க. அந்த பணம் வந்து திரும்ப வருமா, 100% வராது. அதே போல அந்த நிலங்கள் மீண்டும் வந்து மக்களுக்கு கொடுக்கப்படுமா அப்படின்றது தெரியல. இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. ஆனா இதை நம்ம நிறுத்தியதால மீதம் இருக்கக்கூடிய அந்த 13 கிராமத்துல முக்கியமா அந்த 4 கிராமம் வந்து ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுமே ஒரு ஏரியாவோட நம்மளை காலி பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு தெரியுது அதெல்லாம். ஆனா அதனுடைய செயல்பாடுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நடந்து இந்த செயல்பாடுகள் இப்ப நிறுத்தப்படுவதால மீண்டும் வந்து ஒரு 10 வருஷம் பின்னாடி போகுமா, இல்ல வேற இடம் செலக்ட் பண்ணுவாங்களா? இப்போ ஒருவேளை தாவேக்காவோட திரு விஜய் வந்து வேற இடம் செலக்ட் பண்ணாருன்னா அதே மாதிரி மக்கள் இங்க பாதிக்கப்பட மாட்டாங்களா? இங்கதான் நம்ம வந்து வித்தியாசப்படுறோம். திரு சீமான் அவர்களுடைய ஒரு கருத்து இந்த விஷயத்துல இருந்து அதிகமா முதல்ல வந்து எதிர்ப்பு தெரிவித்து திரு சீமான் அவர்கள், அது என்ன மாற்று கருத்தும் கிடையாது. 8 வழி சாலையிலும் சரி, இதே பரந்தூர்லயும் வந்து இன்னைக்கு அவர் மறக்கடிக்கப்பட்டாலும் அவர் ரொம்ப அதிகமா வந்து அவர் வந்து இதுக்காக ரொம்ப மெனக்கெட்டாரு. அங்கேயே போய் ரொம்ப போராட்டம் நடத்துறதுல ஒரு முக்கியமான கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஆனா அதுல திரு சீமான் தான் ஒரே ஸ்டாண்ட்ல இருந்தாரு, பரந்தூர்ல ஏர்போர்ட் வராது, அது 100% கேரண்டின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா தாவேக்காவோட சின்ன பிரச்சனை என்னன்னா அந்த மக்கள் வந்து காப்பாத்திட்டாரு. இப்போ வேற ஒரு இடத்துல ஏர்போர்ட் வேணும்ன்றாரு. ஆனா நாம் தமிழர் கட்சி வந்து வேணவே வேணாம், ஏர்போர்ட்டே வேணா, ஒரு மீனம்பாக்கம் மட்டும் போதும் அப்படின்றாங்க. இதுல ஒரு எந்த ஸ்டாண்ட் எடுக்க போறாரு தெரியல. வேற ஒரு விமானம் கண்டிப்பா அமைக்கப்படும், அந்த இடம் வந்து தேர்வு செய்து கொடுக்கப்படும் நிற்கிறாரு. வெறும் மீனமாக நிக்கல. சோ இது என்ன பிரச்சனை ஃபியூச்சர்ல உண்டு பண்ண போகுது, இன்னும் ஃபியூச்சர்ல தான் பார்க்கணும். ஆனா இன்று இந்த பரந்தூருடைய இந்த விமான நிலையத்தை நிறுத்தி வந்து அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய நன்மை செஞ்சுட்டார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துக்க முடியாது. ஆனா அது நம்முடைய தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. எந்த ஆப்போசிட் பார்ட்டியுமே பாத்தீங்கன்னா
இது வந்து பெருசா வந்து அப்போஸ் பண்ண முடியல. ஏன்னா விவசாயிகள் வந்து நம்ம எதிர்த்த மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டு. ஆனா உண்மை வந்து சில பேருக்கு வந்து கண்டிப்பா உள்ளுக்குள்ள பேசிப்பாங்க. இதனால என்னென்ன பிரச்சனை வந்து தமிழ்நாடு ஃபியூச்சர்ல சந்திக்குமோ, வளர்ச்சி எந்த அளவுக்கு வந்து ஏறுமோ அப்படின்னு எல்லா அரசியல்வாதிகளும் வெளியில பேசுவாங்கன்னா, உள்ளுக்குள்ள பேசிப்பாங்கன்னா பத்திரிகை முன்னாடி வந்து பேச மாட்டாங்கன்றதுதான் உண்மை. ஏன்னா இந்த இந்த இது வந்து பெரிய கட்சினா அதிமுக, திமுக எல்லாம் வந்து பெருசா காங்கிரஸ், பிஜேபி எல்லாம் பெருசா எதிர்க்காது. சிறிய சிறிய கட்சி எதிர்த்து, அதுவும் ஒரு சில கட்சிகள் தான் அதுல மெயின் வந்து நாம் தமிழர், அதுக்கப்புறம் தாவேக்கா வந்தோன்னே தாவேக்கா ஒரே பாயிண்ட் நான் வந்து வரவிடாம பார்த்து பண்ணுச்சு. அதுல வந்து திரு விஜய் அவர் வந்து கண்டிப்பா 100% பாராட்டணும். அவர் சொன்னதை செய்த ஒரே விஷயம், இது வரைக்கும் அவர் ஆட்சிக்கு வந்து அவர் சொன்னதை முழுமையாக செஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா, இந்த பரந்தூர் விமான நிலையத்தை வந்து அதனோட விரிவாக்கத்தை வந்து அதனுடைய வேலைகள் வந்து நிறுத்தம் தான். அவரு சொன்னதுல அவர் பல விஷயம் சொல்றேன்னு சொல்லி சொன்னார், எதையுமே செய்யறேன்னு சொன்னா அது எல்லாமே முழுசா செய்யலாம். அவர் சொன்னதுல முழுசா செஞ்ச ஒரு விஷயம்னா இந்த பரந்தூர் நிலையத்தை ஆஃப் பண்ணதான். அதுக்கு நம்ம அவரை முழுமையா நம்ம பாராட்டுறோம். அதே நேரத்துல அவரு வேறொரு இடத்துல விமான நிலையம் அமைக்கப்படும் சொல்லிக்கிறாரு. அந்த மாதிரி வேற இடத்துல விமான நிலையம் அமைக்கும் போது அங்க எப்படி மக்கள் பாதிக்கப்படுவாங்களா? அந்த பாதிக்கப்படும் மக்களை வந்து இதே மாதிரி போராட்டம் நடந்ததுன்னா அடுத்த அரசாங்கம் வந்து இந்த மாதிரி தடை செய்யுமான்னு முக்கியமான கேள்வி. இதை விட கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இதை சட்டமன்றத்துல திரு விஜய் அவர்கள் அறிவிச்சாரு, முடிஞ்சு போச்சு. ஆனா அடுத்த நாள் எப்பயும் போல திரு நிர்மல்குமார் எழுந்து இது ஒருத்தருடைய மருமகனை காப்பாற்றுறதுக்காக இவ்வளவு பெரிய போராட்டத்தை எதிர்கட்சி நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க ஆதவர்ஜினாக இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்க. திரு தாவேக்காவை சேர்ந்த அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, நண்பர்களும் சரி, முதல்ல விஷயத்த கரெக்டா நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எதிர்கட்சிகள் சரியான பதிலை கொடுக்கும். எல்லாத்துக்குமே வந்து ஒருத்தனை வில்லன் ஆக்கிட்டே இருக்காதீங்க. யாருமே தமிழ்நாட்டுல வில்லன்கள் கிடையாது. அவங்களுடைய செயல்கள் வந்து உண்மையா நன்மையா இருக்கா அப்படின்றத நீங்க பாருங்க. சில நேரங்கள்ல தவறுகளா இருக்கலாம், அப்ப நீங்க சுட்டி காட்டுங்க. தப்பு செஞ்சவங்க எல்லாருமே தப்பு செய்யறது கிடையாது. நீங்களும் மக்களுக்காக தான் உழைக்கிறீங்க, அவங்களும் மக்களுக்காக தான் உழைச்சாங்க. அதிமுக மக்களுக்காக தான் உழைச்சது. 3 பேருமே மக்களுக்காக தான் உழைக்கிறீங்க. 3 பேர் இல்லாம இருக்கக்கூடிய எல்லாருமே மக்களுக்காக தான் அந்த கட்சியில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு மரியாதை வந்து எதிர்கட்சியில் கொடுங்க. நீங்க செய்யறது எல்லாமே என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் இன்னைக்கு தெரியாது, பின்னால தெரியும். அப்ப கூட அந்த கட்சிகள் நீங்க மக்கள் நல்லது செய்ய நினைச்சீங்கன்றத ஒரு தாட்டோட பேசினாதான் எல்லாமே சரியா இருக்கும். எல்லாத்தையும் கான்ட்ராவர்சி ஆக்குவது போல பரந்துரையும் கான்ட்ராவர்சி ஆக்காமல் முடிந்தது மக்களுடைய பணம். இதுல ரிசல்ட் என்ன, மக்களுடைய பணம் எல்லாமே நாசமா போனது. இது மெட்ரோ ட்ரெயின் வருமா வராதான்னு அந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து அந்த மக்கள் எவ்வளவு அங்க அந்த அந்த 13 கிராமங்களை தவிர அதை சுத்தி எத்தனையோ பேர் வந்து டெவலப் ஆக வேண்டியதனால் பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாதுன்னு பல கேள்விகள் இருக்கு. இந்த பல கேள்விகள் உள்ளடக்கக்கூடிய இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கேன்சல் வந்து கொண்டாடுவதா வேண்டாமா இல்லையா அப்படின்றத வந்து இப்ப நமக்கு தெரியாது. ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சு கண்டிப்பா இதோட ஃபீட்பேக்